வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று தூக்கம் வர்றது அப்படிங்கிற பிரச்சனைக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அதனால அதற்கான 3 மூச்சு பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு மிக நீண்ட நாட்களாக எனக்கு தூக்கம் வர்றதில்ல. எனக்கு ஆங்சைட்டி இருக்கு. நான் பல மாதங்களாக இல்ல பல ஆண்டுகளாக தூக்கம் வர்றதுக்கு நான் சிரமப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த இந்த பயிற்சிகளை நீங்க போய் படுக்கையில தூங்குறதுக்கு உட்கார்ந்த பின்னாடி தயவு செய்து உங்களுடைய செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க செல்ஃபோன் பார்க்கக்கூடாது இந்த பயிற்சிக்கு அப்புறம். அந்த மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டிய பயிற்சி அதாவது ரொம்ப எனக்கு ஆங்சைட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டிய பயிற்சி பிராமரி பிராணாயாமம். இத பத்தி டீட்டெயில் வீடியோ இருக்கனால இந்த வீடியோ கூட நான் லிங்க் பண்றேன் உங்களுக்கு. இது நம்மளுடைய நடு அதாவது பெருவிரலால காது பகுதிய அமுத்திட்டு, கண்கள இந்த மாதிரி கரெக்ட்டா இப்படி வச்சு மூடிட்டு, மூக்கின் வழியாக இன்ஹேல் பண்ணிட்டு, நாக்க உள்ள மடிச்சு வச்சு ரீம் சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மூச்சு பண்ணி காமிச்சேன். நீங்க இது குறைஞ்சபட்சமாக 9லிருந்து அதிகபட்சமாக 21 முறை செஞ்சுட்டு பண்ணணும். இல்ல எனக்கு சமீப காலங்களா இப்ப இருக்கிற எனக்கு இப்போ உதாரணத்துக்கு மார்ச் மாசம். அதனால எனக்கு ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் அந்த காரணத்தினால எனக்கு தூக்கம் வர பிரச்சனை இப்ப சமீப காலமா தான் இருக்குங்கிறவங்க, இந்த பிராமரி பிராணாயாமத்த ஸ்கிப் பண்ணிட்டு 2வது சொல்லப்படுற மகர பிராணாயாமம் அப்படிங்கிற இந்த மூச்சு பயிற்சிக்கு வந்துரலாம். இந்த மகர பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்ல மகரம் அப்படின்னு சொன்னா மா வரிசை எழுத்துக்களை எல்லாம் சொல்லுவோம். இந்த பயிற்சியில நம்ம இம்முங்கிற எழுத்தை மட்டும் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறதுனால இதற்கு மகர பிராணாயாமம் அப்படிங்கிற பெயர் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நடுவிரல்களால உங்களுடைய இந்த மாதிரி கைகளை நடுவிரல்களால உங்களுக்கு காதோட சிறு பகுதியை இந்த மாதிரி அமுத்திக்கணும். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த தோள்பட்டை பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த தோள்பட்டை பகுதி என்ன பண்ணணும்னா, இப்படி கீழே தொங்குன மாதிரி இல்லாம இந்த மாதிரி கைகள் உயர்ந்த நிலையில இருக்கணும். நடுவிரலால காதுகள் அடைச்சிக்கிட்டு மூக்கின் வழியாக இன்ஹேல் பண்ணிட்டு அப்படி சொல்ல போறோம். இப்ப நான் 2 முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது 2வது பயிற்சி. ஆனா, நீங்க இப்ப தூக்கத்திற்காக தான் இத பண்ண போறேன். நான் மத்த மூச்சு பயிற்சியெல்லாம் காலையிலேயே பண்ணிடுறேன் அப்படிங்கிறவங்க, உங்க படுக்கையில படுத்துக்கொண்டும் இந்த 2வது பயிற்சியான மகர பிராணாயாமத்தையும், 3வது பயிற்சி நான் சொல்லப் போற பயிற்சியும் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க கவனிக்கணும். இந்த மாரி மூச்சு காற்ற உள்ள இழுக்கும் பொழுது, உங்களுடைய வயிற்று பகுதியானது மேல் நோக்கி வருதா? நீங்க படுத்துட்டு பண்ணும்பொழுது, வயிற்று பகுதியானது மேல் நோக்கி வருதா? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக கவனிக்கணும். இப்ப என்ன 3வது என்ன பண்றீங்கன்னா, இந்த மகர பிராணாயாமம் செய்து முடித்தவுடன் உங்களுடைய வலது பக்கமாக திரும்பி படுத்துக்கிறீங்க. திரும்பி படுத்துட்டு 2 நிமிஷத்துல தூக்கம் வந்துரும். இல்ல எனக்கு அப்பயும் வரல அப்படின்னு சொன்னா, உங்களோட வலது நாசிய அடைச்சிட்டு, அதாவது உங்களோட வலது துவாரத்த அடைச்சிட்டு, இடது பக்கம் கொஞ்ச நேரம் நீங்க உங்களுடைய சந்திரநாடி பிராணாயாமம் போறதுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, சிறிது நேரத்திலேயே உங்களோட தூக்கம் உங்கள அறியாம உங்களோட தூக்கம் உங்கள கண்கள தழுவிடும். இப்ப திரும்பவும் நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். எனக்கு பல மாதங்களாக, பல வருடங்களாக எனக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் பிராமரி, மகர பிராணாயாமம், அப்புறம் சந்திர பிராணாயாமம்னு சொல்ற லெஃப்ட் நாசில் பிரீத் 3மே பண்ணணும். இல்ல எனக்கு சிறிது காலமா தான் இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் ஒரு 1/2 மணி நேரம் பரண்டு படுத்தா அப்புறம் நான் தூங்கிடுறேங்கிறவங்க, படுக்கையில படுத்துக்கொண்டே முதல்ல மகர பிராணாயாமம்னு சொல்ற இன்ஹேல் பண்ணிட்டு உங்களுக்கு காதுகளை அடைச்சிட்டு ம்னு சொல்றோம். அதாவது இதுல ஒரு விஷயத்த இன்னும் கவனிச்சுக்கங்க. மூச்சு காற்று எவ்வளோ இழுக்கிறோமோ, அது மாதிரி குறைஞ்சபட்சம் 2லிருந்து 3 மடங்கு அந்த இம்முங்கிற சத்தத்தோட நீளம் இருக்கணும். அவ்வளோ மெதுவா நீங்க சொல்லணும். 3வது வலது பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு, உங்களுடைய வலது நாசிய அடைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிறிது நேரத்திலேயே உங்களுடைய சந்திர நாடிய ஆக்டிவேட் ஆயிட்டு நீங்க ஒரு தூக்கமான மனநிலைக்கு நீங்க போயிடுவீங்க. மேலும் எதையாவது சந்தேகங்கள் இருந்தா முத்ராதன் யோகாவிற்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.